ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக சந்தேகம். செடியிலிருந்து துளசியை பறிப்பதற்கும் துளசியினால் பூஜை அர்ச்சனை செய்வதற்கும் ஏதாவது நியமங்கள் உண்டா? ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜை செய்ய மிகச் சிறந்தது துளசி. மற்ற பூக்களைப் போல் துளசிக்கு தோஷம் கிடையாது. அதாவது முதல் நாள் பறித்த துளசியினால் வாடிய நிலையிலும் கூட அடுத்த நாள் பூஜையை செய்யலாம். மேலும் சுவாமிக்கு நிவேதனம் செய்யும் உணவுப் பொருளில் ஒரு துளசியை சேர்த்து நிவேதனம் செய்வதால் அதற்கு சுத்தி உண்டாகிறது, அதாவது தூய்மை உண்டாகிறது. மற்றும் எந்த ஒரு பொருளையும் மற்றவருக்கு தானம் செய்யும் போது அத்துடன் ஒரு துளசியை சேர்த்தே தானம் செய்ய வேண்டும். இதனால் அந்த பொருளின் மதிப்பும் தானத்தின் பலனும் அதிகரிக்கும். துளசியை கடையில் விலை கொடுத்து வாங்கி பூஜிப்பதை விட தனது கையாலேயே அதற்கான ஸ்லோகம் சொல்லி பறித்து பூஜிப்பது மிகச் சிறந்தது. ஆனால் வீட்டில் துளசி மாடம் அமைத்து பூஜிக்கப்படும் துளசி செடியில் இருந்து துளசியை பறிக்கக்கூடாது. செடியிலிருந்து துளசியை பறிப்பதற்கும் சில நியமங்கள் உண்டு. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி, துவாதசி, அமாவாசை, மாதப்பிறப்பு, மண்வாதி, யுகாதி முதலிய பித்ரு தினங்கள், சிரார்த்தம் செய்யும் நாட்கள், இரவு நேரங்கள், சந்தியா காலங்கள் ஆகிய நேரங்களில் துளசியை பறிக்க கூடாது. துளசியை பறிக்க ஸ்லோகம் சொல்லி பறிக்கலாம். துளசி ஸ்லோகம். துளசியம்ருத சம்பூதே சதாத்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதா பவசோபனே மோட்சைக ஹேதோ தரணி பிரசூதே விஷ்ணு சமஸ்தஸ்ய குரு பிரியதே ஆராதனார்த்தம் புருஷோத்தமஸ்ய லுணாமி பத்ரம் துளசி சமஸ்வ என்ற ஸ்லோகம் சொல்லி பறிக்க வேண்டும். அதேபோல் மரத்திலிருந்து பில்வத்தை பறிக்க ஏதாவது ஸ்லோகம் உண்டா என்றால் அதற்கும் ஸ்லோகம் உண்டு. சிவ பூஜைக்கு மிகச் சிறந்ததான வில்வத்தை நமஸ்தே பில்வதரவே ஸ்ரீ பலோதய ஹேதவே ஸ்வர்கா பவர்க்க ரூபாய நமோ மூர்த்தி த்ரயாத்மனே சம்சார விஷ வைத்தியஸ்ய சாம்பஸ்ய கருணாநிதே அர்ச்சனார்த்தம் ஹரிஷ்யாமி த்வத் பத்ரம் தத் சமஸ்வமே என்னும் ஸ்லோகம் சொல்லி மரத்திலிருந்து பறிக்க வேண்டும். வில்வ இலைக்கும் துளசியைப் போலவே தோஷம் கிடையாது. இலை வாடி போயிருந்தாலும் காய்ந்திருந்தாலும் கூட அதனால் பூஜை செய்யலாம். ஸ்ரீ குருப்பியோ நமக.